அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கோயத்துல இன்னிலிருந்து செம மழைங்க. மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம். செகண்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா சரக்கு கடை ஓபன் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டவர்கள் சரக்கு அடிக்கலாம். ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது. அடுத்து குவைத் டிரைவர்களுக்கான மிக முக்கியமான தகவல். அடுத்து குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் இந்தியர்கள் இளைஞர்கள் வீட்டு ஹவுஸ் டிரைவர் ஹத்தாமா இந்த மாதிரி ஆட்களை வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்ளலாமான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அதற்கான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாங்க இப்ப சவுதியுடைய ஒரு நியூஸ் பார்ப்போம். சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் சரக்கு அடிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ரியாத் என்ற ஏரியாவில் வெளிநாட்டவர்கள் சரக்கு அடிக்கலாம் சொல்லி புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிப்ளமேட் மட்டும் தான் சரக்கு அடிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது மதுக்கடை எல்லாம் ஓபன் இருக்கு, அதாவது ரியாத்ல. அதே போல இப்ப தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா 50,000 ரியால் வாங்கக்கூடிய வெளிநாட்டவர்கள், அதாவது டாலர் பாத்தீங்கன்னா கரெக்டா $13,300, அதாவது இந்திய ரூபாயின் மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறவங்க சமைச்சு சரக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி புதிய தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது பிரீமியம் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் உள்ளவர்கள் இவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலைங்க. இது ஒரு தவறான ஒரு முடிவு தான். ஆனா அந்த அரசு எடுத்திருக்கு. அது நம்ம குவைத்தை கம்பேர் பண்ணும்போது சவுதியை கம்பேர் பண்ணும்போது குவைத் எவ்வளவு பரவாயில்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜிசிசி நாடுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் குவைத் ஒரு பெட்டரான நாடுங்க. இந்த மது, இந்த கெட்ட பழக்கம், அதாவது பாத்தீங்கன்னா இந்த இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குவைத்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல்ஹம்துல் ஜாபல் சபா அவர்களையும் அதேவிட குவைத்துடைய துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்களையும் கண்டிப்பா பாராட்டியே ஆகணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா குவைத்தில் உள்ள இந்தியர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் மேடு ஹவுஸ் டிரைவர் இந்த மாதிரி ஹவுஸ் பாய் இந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாமா சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகமா சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 3000 குவைத்தினா சம்பளம் வாங்குறாரு. அவரு கேட்ட கேள்விதான் அது. அதாவது அவர் பாத்தீங்கன்னா இந்தியர்களை ஹவுஸ் மேடா ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் வைத்துக் கொள்ள முடியாது. இலங்கையை சேர்ந்தவர்களை வைத்துக் கொள்ள முடியும். அதே போல பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேட் ஹவுஸ் டிரைவரா வைத்துக் கொள்ள முடியும். அதே போல இலங்கையை சேர்ந்தவர்கள் இந்தியர்களை இலங்கை சேர்ந்தவர்களை வைக்க முடியாது. அதாவது சேம் கண்ட்ரி உள்ளவங்களை வைக்க முடியாது. இந்தியாவை சேர்ந்தவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் வைத்துக் கொள்ளலாம். இதுதாங்க இன்றைய தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு முக்கியமான தகவலும் கிடையாது. அதே போல மறுபடியும் சொன்னேன், நேற்று நம்ம நியூஸ்ல சொன்னேன். அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி முதல் குவைத்துல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதனால கவனமா எச்சரிக்கையாக இருங்க. நீங்க எந்த விசால குவைத்து போயிருந்தாலும் சரி, விசிட் விசாவோ டூரிஸ்ட் விசாவோ இல்ல ஒர்க் விசாவோ எந்த விசால நீங்க குவைத்துல இருந்தாலும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க. அதே போல மழை ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல உங்க ஏரியாவில் மழை பெய்திருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதே போல குவைத்துல இருந்து ஏற்கனவே அதாவது 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனவங்க ரிட்டர்ன் குவைத்துக்கு வரலாமான்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க. வர முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு விசா இஷ்யூ ஆகும். ஏன்னா அவங்க ஊருக்கு போன பிறகு என்ன பண்ணிருப்பாங்க, பழைய பாஸ்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு புது பாஸ்போர்ட் எடுத்துப்பாங்க. புது பாஸ்போர்ட்டை குவைத்துக்கு அனுப்பி அது மூலியமா புது விசா எடுப்பாங்க. அந்த புது விசா பாத்தீங்கன்னா ஊருக்கும் போயிட்டு அவங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு குவைத்துக்கு வரும்போது அவங்க ஃபிங்கர்ல மாட்டிப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஊருக்கு போனவங்க, அதாவது ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனவங்க தயவு செய்து குவைத்துக்கு வராதீங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 5 10 15 வருஷம் ஆனாலும் சரி, நீங்க குவைத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்ல மாட்டிப்பீங்க, பயோமெட்ரிக்ல மாட்டிப்பீங்க. அதனால தயவு செய்து ஃபிங்கர் வச்சு போனவங்க குவைத்துக்கு வராதீங்க. மற்ற கண்ட்ரியை ட்ரை பண்ணுங்க. அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,400 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 60 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 55 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 72 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 74 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 58 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியால பிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 61 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம்.
ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 291 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 993 ரூபாயாக உள்ளது. இப்ப நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 620 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 166 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.